வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களுடைய வீடியோ வந்து வரப்போது. உங்கள சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. எனக்கும் நெறைய கோயில் கும்பாபிஷேகம் நானே எடுத்து கட்டி பண்ணதுனால நேரம் கிடைக்கல. சரி, இனி கொஞ்சம் ஃப்ரீ தான். நம்ம ஊர்ல கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். நிஜமா அந்த புண்ணியம் உங்களுக்கு இருக்குது. 4 கோயில் கட்டிட்டேன். இன்னும் ஒரு 3 கோயில் போயிட்டு இருக்கு. ஓகே, ஓகே. சனிப்பெயர்ச்சி வந்து மார்ச் 29 எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒரு நிகழ்வு அது வந்துட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி அது அடுத்த வருஷம் தான் வருது அப்படின்ற மாதிரி திருநள்ளாறுல அந்த கோவில் நிர்வாகம்லாம் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ம். இது இப்ப கிடையாதுன்றாங்க. ஆனா திருக்கணித முறைப்படி பார்க்கும்பொழுது அ ச மார்ச் 29 தான் அப்படின்னு சொல்றாங்க. எது சரியா இருக்கும்? அறிக்கையே குடுத்துருக்காங்க திருநள்ளாறு ம். அப்படின்னு. அது சனியினுடைய கதிர்வீச்சு விழுகிற இடத்துல இப்ப வரல அப்படிங்கிறது வாக்கியம். வாக்கியம்ங்கிறது சித்தர்களால் உருவானது. இப்ப உங்களுக்கு திருக்கணிதங்கிறது இப்ப இடைப்பட்ட காலத்துல வந்த ஜோதிடம் தானே. திருக்கணிதம் வந்து 365 நாள். அதாவது ஆங்கில வருட கணக்கு தான் திருக்கணிதம். நீங்க முதல்ல அத தெரிஞ்சுக்கணும். வாக்கியம்னா என்ன? திருக்கணிதம்னா என்ன? எந்த நேர கால அடிப்படையை கொண்ட பஞ்சாங்கம் எது? அப்போ ஆங்கில நேர அடிப்படை கால பஞ்சாங்கத்தை கொண்டது திருக்கணிதம். 365 நாள் போடுவோம். உங்களுக்கு திருக்கணிதத்துல உங்களுக்கு பகல் அப்படின்னா நைட்டு 12 மணி. உங்களுக்கு இது நள்ளிரவு நமக்கு. ம். ஆனா 12 மணியே அவன் பகல்னு போட்டுருவான். ஒரு குழந்தை பிறக்குது. வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு பிறக்குது அப்படின்னா, நம்ம தமிழ் வாக்கிய பஞ்சாங்கத்துல என்ன சொல்லிட்டோம்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணி நள்ளிரவு 12 மணி. ம். அதுதான் பிஎம் ம். நம்ம வாக்கியத்துல. ஆனா திருக்கணிதத்துல ஏஎம் பகல் 12 மணி 1 நிமிடம். அந்த 12 வந்துருச்சுனாலே உங்களுக்கு பகலுமா. சூரியன் என்ன 12 மணிக்கா உதிக்குது? சூரியனுடைய நகர்வை வைத்து வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணிதங்கிறது வந்து எதன் அடிப்படையிலனா சந்திரனுடைய அடிப்படையில கொண்டுதான் வெளிநாட்டுல ஜாதகத்தை பார்ப்பாங்க. அப்ப அவனுக்கு நைட்டுங்கிறது நமக்கு பகல்னா அவனுக்கு இரவு. அவன் அதை கணக்கு பண்ணலாம். நமக்கு அது செட் ஆகாது. நிறைய பேருக்கு இப்போ வாக்கியங்கிறது வந்து சூரியன் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறதே வாக்கியத்துல தான். இப்போ உங்களுக்கு நித்ரா நாட்காட்டிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் வருட பிறப்பு, மாத பிறப்புக்கு தான் உங்களுக்கு அந்த நேரம் அதெல்லாம் போட்டிருப்போம். இன்னைக்கு மக்கள் எப்படி போயிட்டாங்கன்னா, திருக்கணிதமும், வாக்கியமும். எனக்கு என்ன செஞ்சா நல்லது நடக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. நீ இத பார்த்தீன்னா உன் வாழ்க்கை மாறும், இந்த கோயிலுக்கு போனா மாறுங்கிறதுல, சரி அப்படியாவது நல்லது நடந்துராதான்னு ஓடுறாங்க. மக்களினுடைய குற்றம் கிடையாது. மே மாசம்னா சூரியனுடைய மறைவு, உதிப்பு நிறைய இருக்கும். இதே குளிர்காலங்கள்ல சூரியனுடைய உதயம் லேட் ஆகும், மறையிறது சீக்கிரம் மறையும். அப்போ அந்த காலத்தினுடைய அடிப்படை வச்சு சூரிய உதயத்தை வச்சு உருவாக்கியது வாக்கியம் சித்தர்கள். சித்தர்கள் உருவாக்கிய ஜோதிடம் தான் இன்னைக்கும் ஓலைச்சுவடி, கோவில், குளம் இது எல்லாமே சித்தர் பெருமக்களால் உருவானது தானே. தமிழ்நாட்டுல மட்டும் தானே சித்தர்கள். வெளிநாட்டுல ஏது சித்தர்? இப்ப வந்து கன்னியாகுமரியில காலையில இப்ப மணி 6. டெல்லியில போன் பண்ணி கேட்டீங்கன்னா காலையில 6 மணி. ஏன்னா அந்த 24 மணி நேரம் ரயில்வே நேரத்தை கொண்டு வந்துட்டாங்க. வெளிநாட்டு டைம், அதாவது திருக்கணிதத்தை கொண்டு வந்துட்டாங்க உலகம் பூரா. இப்ப காலையில 6 மணிக்கு உங்களுக்கு எங்க கன்னியாகுமரியில ஒரு குழந்தை பிறந்தாலும், டெல்லியில ஒரு குழந்தை பிறந்தாலும், திருக்கணிதத்துல நீ போட்டுட்டீங்கன்னா ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னம். ஆனா வாக்கியத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு சேர மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், மத்திய மண்டலம்னு தமிழ்நாட்டுக்குள்ளே 4 பிரிவு. தமிழ்நாட்டிலேயே சூரிய உதயம் ஒரே இடத்துல ஒரே மாதிரி உதிக்காது. அதாவது குளிர் பிரதேசமான கொங்கு மண்டலத்துல ஒரு மாதிரியும், வெயில் பிரதேசமான பாண்டிய மண்டலத்துல ஒரு மாதிரியும், மத்திய மண்டலத்துல ஒரு மாதிரியும் சூரிய உதயம் மாறுபடும். ஏன்னா லக்னம் 12 to 10 நிமிஷத்துல மாறிடும். பாதம் மாறிடும். அப்போ உங்களுக்கு பலனே தப்பாயிடும். நீ எதெல்லாம் நன்மைன்னு சொல்ற அதை தீமையில போய் நிற்கும். எதை நல்லதுன்னு சொல்லி நீ செய்ய சொல்றியோ அந்த தொழில் கட்டுடும். அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டிலே 4 மண்டலம் 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம். இதுதான் ஒரு மண்டலம். இது தமிழ்நாட்டுக்குள்ளே 4 பிரிவா இருக்குன்னு சித்தர் பெருமக்கள் அந்தந்த உங்களுக்கு செவ்வாய் வீட்டுல சூரியன் உச்சம். அப்போ செவ்வாய்ங்கிறது வந்து எந்த இடத்துல வந்துருதுன்னா உங்களுக்கு முதல் வீடா இருந்தாலுமே சூரியன் உதயத்தை வச்சு இந்த பூமியில உதிக்கக்கூடிய இடத்த உங்களுக்கு கரெக்டா கனெக்ட் பண்ணி ஆட்சி, உச்சம், நீச்சம்னு போட்டு இத எந்த சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி தான் வாக்கியம் நகரும். ஆனா திருக்கணிதம் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான். உங்களுக்கு வெளிநாட்டுல ஒரு குழந்தை, இப்போ இங்க பிறந்த குழந்தை வெளிநாட்டுல பிறகுது. வெளிநாட்டுல பிறந்தா அங்க உள்ள டைம் குறிப்போம். ஆனா வெளிநாட்டுல இருந்து ஒரு செடி நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அது ஹைபிரிட். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு திருக்கணிதம்
சிறந்ததா, வாக்கியம் சிறந்ததா அப்படின்னா, பூமி இன்னைக்கு பல மில்லியன் செகண்ட் வேகமா சுத்துது. பூமியில 24 மணி நேரம் இல்ல அப்படின்னு இஸ்ரோ ஒரு அறிக்கை. இதே 1960ல பூமி மேல விண்கல் மோதி, பூமி கொஞ்சம் மெதுவா சுத்துச்சுன்னு தான் நாட்கள் அதிகப்படுத்துனாங்க. இப்ப வேகமா சுத்துதுன்னு நாட்கள குறைவுபடுத்துறாங்க. பூமியினுடைய சாய்வு பார்த்தீங்கன்னா 360 டிகிரில இருக்கும் அப்படிம்பாங்க. நம்ம படிக்கும்போது 180 டிகிரியும் ராகு கேதும் ஒரே நேர்கோட்டுல கிராஸா இருக்கும். அப்போ பூமியினுடைய அந்த சாய்வு தன்மையை கரெக்டா கனெக்ட் பண்ணி 360 டிகிரி 360 நாள் தான் உங்களுக்கு வாக்கியத்துல 365 நாள் கூட போட மாட்டாங்க. அந்த 360 நாளை கனெக்ட் பண்ணி 5 நாள் முன்ன பின்ன வருங்கிறத கழிப்பாங்க. சூரிய உதயத்தை வச்ச மனம் உங்களுக்கு வாக்கியத்துல 365 அதுல 365 காலம். ஆனா 360 டிகிரியை கனெக்ட் பண்ணி 365 நாளைக்கு கனெக்ட் பண்ணி பாக்குறது வாக்கியம். அப்போ பூமி இப்ப வேகமா சுத்துது, சனி கொஞ்சம் மெதுவா சுத்துற பிளானட். இப்ப ஒரு வருஷம் இப்ப கிடையாது, மகரத்துல ஒரு வருஷம் டிலே, உங்களுக்கு தனுசுல ஒரு வருஷம் டிலே. இப்போ ஒரு 2 சனி பயிற்சி உங்களுக்கு குளறுபடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு கட்டத்துக்கும் 3.5 வருஷம் இருக்கிறார். அப்ப 2.5 வருஷங்கிறது 3.5 வருஷம் இருக்கு. இங்க சனினால என்னன்னு தெரியல, இவங்களுக்கு பயம். இங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும். உங்களுக்கு ஜோதிட கட்டம்ங்கிறது வாழ்க்கையை மாற்றக்கூடிய கட்டம். முறையா பார்த்தா நல்லா இருக்கும். சித்தர்கள் பெருமக்கள் உருவாக்கிய தமிழால் உருவாக்கப்பட்ட ஒரு வாக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கும் கோவிலுக்கு வாக்கியம்பாங்க. திருக்கணிதம்ங்கிறது மக்களுக்கு பார்த்துக்கலாம். சில பேர் திருக்கணிதம் கோயிலுக்கு பார்த்துக்கலாம், வாக்கியம் ஜாதகத்துக்கு. வாக்கியம் மட்டுமே சிறந்தது. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு திருநள்ளாறு சொன்ன விஷயத்தை எடுத்து பேசியிருக்காங்க. எந்த கதிர்வீச்சு எங்க முழுமையா பெறும், அந்த கதிரினுடைய ஒளி விழுகிற இடத்துல கட்டின கோயில். அப்போ திருநள்ளாறுல உங்களுக்கு முறைப்படி அறிக்கையை கொடுத்துருக்காங்க. நானும் அதை பார்த்தேன். வாக்கிய பஞ்சாங்கமே பலன் தரும், வாக்கிய பஞ்சாங்கமே சிறந்தது. தமிழ்நாட்டுக்கு நம்ம இந்தியாவுக்கு ஜோதிடம் அப்படின்னா வாக்கியத்தில் பார்ப்பதே முறையானது.